1000 கோடியில் உருவாகும் SSMB-29. ஜெர்மனி பிறந்த மகேஷ் பாபு. நடிகர் மகேஷ் பாபு தெலுங்கு பட உலகின் சூப்பர் ஹீரோவாக தொடர்ந்து மாஸ் காட்டி வருகிறார். இவரது நடிப்பில் பொங்கலையொட்டி குண்டூர் காரம் படம் வெளியானது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய உயர்த்தி தொட்டுள்ளது. இந்த 2024ஆம் ஆண்டை சிறப்பாக வெற்றியுடன் துவங்கியுள்ளார் மகேஷ் பாபு. ஆக்ஷன், காமெடி என கமர்ஷியல் அம்சங்களுடன் வெளியாகியுள்ள இந்த படம் தொடர்ந்து வசூல் மழை பொழியும் என எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக SSMB-28 படத்திலும் நடித்து முடித்துள்ளார். இந்த படங்களை தொடர்ந்து அடுத்ததாக ராஜமௌலியுடன் அடுத்த படத்தில் கமிட் ஆகி உள்ளார் மகேஷ் பாபு. RRR படத்திற்கு பிறகு மகேஷ் பாபுடன் இயக்குனர் ராஜமௌலி இணைந்துள்ளார். இந்த படத்தின் ஷூட்டிங் ஆக்ஷன் மற்றும் அட்வென்ச்சர் ஜேர்னியில் இந்த படத்தின் கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் பல இடங்களில் நடப்பதாக இந்த படத்தை கதை அமைக்கப்பட்டுள்ளதாக முன்னதான பேட்டி ஒன்றில் ராஜமௌலி தெரிவித்திருந்தார். மேலும் படம் 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 3 பாகங்களாக உருவாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தெலுங்கில் மட்டுமில்லாமல் சர்வதேச அளவில் மகேஷ் பாபு மற்றும் ராஜமௌலிக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவரும் இணைவது SSMB-29 படத்திற்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் இந்த படத்தின் ஷூட்டிங் துவங்கியுள்ள நிலையில் இதற்காக தற்போது மகேஷ் பாபு உள்ளிட்ட படக்குழுவினர் ஜெர்மனி புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த படத்தில் ஹாலிவுட் நடிகர்களும் நடிக்க உள்ளதாக ஜெயேந்திர பிரசாந்த் உறுதிப்படுத்தியிருந்தார். ஆப்பிரிக்காவில் நடக்கும் சாகச பயணமாக இந்த படம் இருக்கும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்த படம் RRR படத்தை காட்டிலும் அதிகமான சிறப்புகளுடன் உருவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மகேஷ் பாபு 3 நாட்கள் மட்டுமே ஜெர்மனி இருப்பார் என்றும் இந்த பயணத்தின் ராஜமௌலியின் அறிவித்தலின் பேரில் மகேஷ் பாபு இந்த தொழில்நுட்பங்களை அறிய உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.